السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله على كل حال، والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. தினம் ஒரு சூரா என்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கிற சூரா குர்ஆனிலே இறக்கப்பட்ட சூறாக்களிலே மிகவும் நீளமாக கிட்டத்தட்ட 2.5 ஜுசுக்களை நெருங்கக்கூடிய ஒரு சூரா. இதனுடைய சிறப்புகளை, இதனுடைய பெயர், இந்த சூறாவுடைய சிறப்புகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது இவ்வாறு சொல்வார்கள்: அஸ்ஸனாம், அத்தர்வா, அஸ்ஸஹரா என்ற சிறப்பு பெயர்களை கொண்டு அழைக்கப்படக்கூடிய சிறப்புக்குரிய ஒரு சூரா சூரத்துல் பக்கரா. இந்த சூரா மதீனாவிலே இறக்கப்பட்டது. கூடுதல் சிறப்பு என்னன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹாதிஹி சூரத்து அவ்வளவு மா நஸல பில் மதீனா, மதீனாவில் இறக்கப்பட்ட சூறாக்களிலே முதலில் இறக்கப்பட்ட சூரா இந்த சூரத்துல் பக்கரா என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இந்த சூரா என்பது பல காலகட்டத்தில் பல சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. இந்த குர்ஆனிலே இறக்கப்பட்ட இறுதி ஆயத் ரிபா என்பது எல்லாத்திற்கும் தெரியும். சில ரிவாயத்துகளிலே இப்படி கூறுவார்கள், சூரத்துல் பக்கராவில் உள்ளக்கூடிய வத்தகு யௌமன் துர்ஜஅன ஃபீஹி இலல்லாஹ் என்ற ஆயத்து தான் குர்ஆனிலே கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட சூரா என்பதாக கூறப்படுகிறது. இதிலையும் கூடுதல் சிறப்பு என்னன்னா, இந்த சூரா இறங்கும் பொழுது நஸல மாக்குல்லி ஆயத்து மின்ஹா சமானூன மலக்கன், இந்த சூரா இறங்கக்கூடிய இந்த சூறாவில் உள்ள ஒவ்வொரு ஆயத்து இறங்கும் பொழுதும் அந்த ஆயத்துடனே 80 மலக்குமார்களும் இந்த சூறாவுடைய ஆயத்துடனே இறங்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது இந்த சூறாவுக்கு கூடுதல் சிறப்பாக அமைகிறது. பொதுவாக ஒரு சூறாவுடைய சிறப்பை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூறா இறக்கப்பட்டதுடைய சிறப்பு, அந்த சூறாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை சொல்வார்கள். ஆனால் அதிகமாக சூரத்துல் பக்கராவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது இந்த சூறாவை ஓதுவதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஏற்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த சூறாவுடைய ஓதுவதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இக்ரவு சூரத்துல் பக்கரா ஃபைன் அஹதஹா பரக்கத்துன், இந்த சூறாவை நீங்கள் ஓதுங்கள். யார் இந்த சூறாவை ஓதி அதன்படி அமல் செய்து தன் வாழ்க்கையிலே சூரத்துல் பக்கராவை கொண்டு வருகிறாரோ அவர் பரக்கத்தை பெற்றுக் கொள்வார், பரக்கத் அவருடைய வாழ்வை சூழ்ந்து கொள்ளும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒமன் தரக்கஹா சூரத்துன், யார் அதை விடுகிறாரோ அவர் அந்த சூறாவை விட்டதற்கு நஷ்டவாளியாக கருதப்படுவார். தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சூறாவை அமல்படுத்தாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே சூரத்துல் பக்கராவை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வராதவர், அந்த சூறாவை விட்டவர் நஷ்டவாளி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறுகிறார்கள், வலா தஸ்ததியோஹல் பதனத்து ஸஹரா, சூனியம் ஒரு மனிதனுக்கு அண்டக்கூடிய சூனியம் கூட இந்த சூறாவை ஓதுவதன் மூலம் சூனியம் கூட அந்த மனிதனை அண்டாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கூடுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்கராவுடைய சிறப்பை கூறும்பொழுது அதிகமாக இதை உங்களுடைய வீடுகளிலே ஓதுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தஜஅலு பியூதகும் குபூரா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபர்ஸ்தான்களா மாற்றி விடாதீர்கள், மாறாக யாருடைய வீட்டிலே சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே ஷைத்தான் நுழைய மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். குர்ஆனிலே பார்க்கும்போது தெரியும், நீங்கள் குர்ஆனை ஓதினாலும் ஷைத்தானிடம் இருந்து பாதுகாவல் பெறுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். பொதுவா எல்லா விஷயத்திலும் செய்தாலும் நீங்கள் குர்ஆன் ஒரு நல்லமல், அந்த நல்லமலை செய்யும் பொழுது கூட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ் பாதுகாவல் செய்ய சொல்லுகின்றான். இந்த அளவுக்கு ஷைத்தானிடம் நீங்கள் விலக்கு தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். உங்கள் வீட்டிலிருந்து உங்கள் வீட்டிற்கு ஷைத்தான் வரக்கூடாதா? உங்கள் வீட்டிலே ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்கக்கூடாதா? உங்கள் வீட்டிலே ஷைத்தானுடைய முசீபத் அவனுடைய அந்த ஊசலாட்டம் உங்கள் வீட்டிலே இல்லாமல் உங்கள் வீடு பரக்கத்தான வீடாக, உங்கள் வீடு ரஹ்மத்தை சூழ்ந்த
வீடாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுடைய வீட்டிலே இறங்கக்கூடிய வீடாக உங்களுடைய வீடு மாற வேண்டுமானால் உங்கள் வீட்டிலே சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கூடுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கரஅ அஸ்ர ஆயத்தின் மின் சூரத்துல் பக்ரா ஃபீ லைலத்தின், யார் இரவிலே சூரத்துல் பக்ராவிலிருந்து 10 ஆயத்துகளை ஓதுவாரோ நம் எதுமலகு தாலிக்கல் வைத்து செய்தான், அந்த வீட்டிலே செய்தான் நுழைய மாட்டான். எதுவரை என்றால் தீக்கலை அந்த வீட்டிலே செய்தான் நுழைய மாட்டான். அப்படி அந்த 10 ஆயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அர்பாவாமின் அவ்வளிமா, அந்த சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப 4 ஆயத்தையும் ஆயத்துல் குர்சியையும் ஆயத்தானி பாதம்மா, அந்த ஆயத்துல் குர்சியை தொடர்ந்து வரக்கூடிய 2 ஆயத்தும் ஆயத்தின் ஆசிரியம்மா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 3 ஆயத்தும் கிட்டத்தட்ட இந்த 10 ஆயத்தும் யார் இரவிலே ஓடுகிறாரோ அவருடைய வீட்டில் அவர் ஓடக்கூடிய அந்த இடத்தினுடைய அந்த வீட்டிலே செய்தான் நுழைய மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த விளக்கத்தின் மூலம் நமக்கு தெரிகிறது, எந்த ஒரு வீட்டிலே செய்தான் நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் நல்லவர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய அந்த கோபத்துக்கு ஆளாதவர்களாக, செய்தானை பின்பற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் அந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்பட வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக எதை கேட்டோமோ அதை நம்மளுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தரு புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபி அன்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.